ஏலியன் எர்த். ஏலியனை பத்தி ரிசர்ச் பண்ண போன ஸ்பேஸ் ஷிப் கீழே லேண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து எர்த்துல வந்து கிராஷ் ஆயிருது. அப்படி ஏலியன்ஸ் உள்ள இருக்கிற அந்த ஸ்பேஸ் ஷிப் எர்த்துல கிராஷ் ஆனதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கறதா இந்த ஏலியன் எர்த் வெப் சீரிஸோட ஒரு சின்ன பேஸ் பிளாட். எப்பவும் போல வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க ஜெயராமகிருஷ்ணன் பேசுறேன். குட்டி மெசேஜ். நீங்க ஒரு விஷயத்த வந்து நம்மளே தனியா பண்ண முடியும், இத்தனை நாள் இது தனியா தானே பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்பதான் நீங்க தனியா பண்ணிட்டு இருந்த விஷயம் சில இடங்கள்ல ஒர்க் அவுட் ஆகாம போகும். ஃபெயிலியர்ஸை நிறைய ஃபேஸ் பண்ணுவீங்க. உள்ளுக்குள்ள நீங்களே நிறைய ஸ்ட்ரெஸ்ஸா ஏன் இப்படி வந்து ஃபெயில் ஆகுறோம், ஏன் தோத்து போயிட்டே இருக்கும் அப்படின்னு வந்து உங்களுக்குள்ளேயே நம்ம தனியா பண்ணது ஏன் வந்து ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குதுன்னு ரொம்ப இன்னர் செல்ஃபுள்ளேயே பேசிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த ஃபெயிலியர்ல இருந்து கத்துக்க வேண்டிய விஷயத்த கத்துப்பீங்க. பட் ஆனா ஒரு ஸ்டெப் மேல போய் சக்சஸை நீங்க ஆல்ரெடி பண்ண விஷயத்திலேயே அச்சீவ் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நீங்க எதனால வந்து இப்படி ஆனீங்க அப்படிங்கறத வந்து யார்கிட்டயாவது பேசணும். இல்ல மற்றவங்க கிட்ட இந்த விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு சரியா இருக்கு அப்படின்னு நினைச்சா உங்களோட ஓன் டைரியில எழுதுற பழக்கம் இல்லைனாலும் இந்த விஷயத்தை எழுதுங்க. எதனால நம்ம ஃபெயில் ஆனோம் அப்படின்னு நீங்களே வந்து அந்த விஷயத்துல இருந்து டைவர்ட் ஆகி கொஞ்சம் பிரேக் அவுட் எடுத்தீங்கன்னா தான் நம்மளால எல்லா விஷயத்தையுமே வந்து நம்மளே தனியா சுயம்பா வந்து செய்ய முடியாது. டைரக்டாவோ இன்டைரக்டாவோ இன்னொருத்தரோட உதவி தேவைப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம் புரிய வரும். அப்படி நடந்துச்சுன்னா புதுசா நிறைய விஷயங்களை நீங்களே எக்ஸ்ப்ளோர் பண்ண கத்துப்பீங்க. இந்த ஏலியன் வெப் சீரிஸ் ஆக மொத்தம் 8 எபிசோடு பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் சொன்ன மாதிரியே வந்து ஸ்பாய்லர் இல்லாத ரிவ்யூ வந்து பண்ணிட்டு இருக்கேன். வெப் சீரிஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏலியன் இன்வேஷன் சொல்லிட்டு இதை வந்து எப்படி பிடிச்சாங்க அப்படி இப்படி நல்லா லாக் அடிக்காம டைரக்டா வந்து ஏலியனை வச்சு அட்டாக் பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட் 2 எபிசோட்லயே. அதே மாதிரி தான் மீதி இருக்கிற 6 எபிசோடுமே. இந்த கதை ஃபர்தர் ஃபியூச்சர் 2120 நடக்கிறங்காட்டி கொஞ்சம் எர்த் வந்து ஏலியன் இன்வேஷன் ஆகி இந்த உலக மக்களோட பாப்புலேஷன் எல்லாம் குறைஞ்சு அந்த ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான வேர்ல்டு எப்படி இருக்கு அப்படின்னு எக்ஸ்ப்ளோர் பண்ண விதம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. முக்கியமா சைபார்க், சின்ஸ் அண்ட் ஹைபிரிட் இப்படின்னு மனுஷனால உருவாக்கப்பட்ட 3 ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு கதையை மூவ் பண்ண விதமா இருக்கட்டும். அண்ட் மக்களுக்குள்ளேயே வந்து நாங்க 3 கம்யூனிட்டி தான் சுப்பீரியர் அப்படின்னு இந்த கவர்மெண்ட் கீழே இருக்கிற மாதிரி எல்லாம் இல்லாம 2 ராஜாக்களுக்கு நடுவுல இந்த உலக ஆட்சி அப்படின்னு கொண்டு வந்த விஷயமா இருக்கட்டும். இதெல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷா வந்து ஒரு சாஃப்ட் ரீபூட் மாதிரி தான் வந்து ஏலியனை பத்தி தெரியாத, ஏலியன் பிரான்சைஸை பத்தி தெரியாதவங்களுக்கும் எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் யாரு, யுட்டானின்னு யாரு, இந்த ஜீனம் ஆஃப் ஏலியனை பத்தி இன்னும் டீட்டெயில்டா வந்து தெரிஞ்சுக்கணும்னா இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் வந்து இந்த ஏலியன் பிரான்சைஸ்ல வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் நான் சொல்றேன் இந்த 3 படங்களை மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வெப் சீரிஸை பார்த்தீங்கன்னா இன்னுமே கனெக்ட் அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். 1979 வந்து ஏலியன், ப்ரொமீத்தியஸ் 2ன்னு சொல்லப்படுற ஏலியன் த காவினன்ட் அப்படிங்கிற இந்த 3 படங்கள் மட்டும் பார்த்தாலே போதுமானது. பார்க்கலைனாலுமே வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து உங்களுக்கு புரியதான் செய்யும் இந்த வெப் சீரிஸ். பட் இருந்தாலும் அந்த ஒரு இம்பாக்ட், இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் இப்படி எல்லாம் பண்ணியிருக்கு, இந்த டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுட்டு பார்த்தா அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தரும்ல. அதுக்காக சொல்றேன். நான் வந்து இந்த ஏலியன் பிரான்சைஸ்லயே வந்து நான் இந்த ஏலியன் எர்த் வெப் சீரிஸ் தான் ஃபர்ஸ்ட் பாக்குறேன். இதுக்கப்புறம் தான் வந்து இந்த பிரான்சைஸ்ல இருக்கிற படங்களோ வெப் சீரிஸோ அனிமேஷன் மூவி இதெல்லாமே வந்து பார்ப்பேன். ஏன்னா இதை ஏன் பார்ப்பேன்னு நான் சொல்றேன்னா அந்த அளவுக்கு ஏலியன் எர்த் வெப் சீரிஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க. குறிப்பா இந்த ஏலியன் எர்த்துக்கு செலக்ட் பண்ண கேஸ்டிங், வெண்டிங்கிற கேரக்டர்ல நடிச்ச சிட்னி சாண்ட்லர், மாரோங்கிற கேரக்டர்ல நடிச்ச பாபோ, அண்ட் சாமுவேல் பிளே பண்ண பாய் கவேலியர், அண்ட் டேவிட்டா வந்து பிளே பண்ண டிமோத்தி ஒலிஃபண்ட். இவங்க 4 பேரோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ். ஏன்னா இந்த 4 பேருக்கு தான் வந்து கொஞ்சம் ஸ்கிரீன் டைம் வந்து இந்த வெப் சீரிஸ்ல அதிகமா வந்து தந்திருப்பாங்க. அந்த கேரக்டர் ஆக்டிங்க வந்து இந்த 4 பேருமே நல்லா ஈக்குவலா வந்து நடிச்சு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா நீங்க பாய் கவேலியர் அண்ட் வெண்டியோட ஃபேனா மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் 2 பேருமே கொடுத்துருக்காங்க. மற்ற ஆக்டர்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணலையான்னு கேட்டீங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த 4 பேர் தான் இவங்களையும் தாண்டி வந்து ஸ்கிரீன் டைம் எடுத்து நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க நான் சொல்றேன். அண்ட் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஜெஃப் ரூசோ. ரொம்ப யூனிக்கான ஒரு மியூசிக், ஒரு அவுட்டர் வேர்ல்டு ஃபீலிங். ஒரு ஏலியன் வந்து நம்ம இடத்துக்கு வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீலும், ஸ்பேஸ்ஷிப்ல எல்லாரும் ஏலியன்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு மிஸ்ட்ரி கலந்த மியூசிக்கும் ஹாரர் வைப்பை கொடுக்கறதுக்கு முக்கியமான ஒரு டூலா ஜெஃப் ரூசோவோட மியூசிக் வந்து இருக்கு. இவர் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய வெப் சீரிஸ் வந்து போட்டிருக்காரு. ஸ்டார் ட்ரெக், ஹாஸ்டேஜஸ் அப்படின்னு படங்கள் பெருசா வந்து இவரது நான் பார்த்த மாதிரி ஞாபகம் இல்ல. ஒரு நல்ல ஒர்க் இந்த ஏலியன் எடுத்து கொடுத்துருக்காரு. அண்ட் இந்த வெப் சீரிஸ் எடுத்த டைரக்டர்ஸுமே வந்து பெருசா இதுக்கு முன்னாடி அவங்க பண்ண ப்ராஜெக்ட்ஸ், படங்கள், வெப் சீரிஸ் எதுவுமே நான் வந்து பார்த்தது இல்லை. பட் ஓகே, ஒரு சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸை நல்லாவே தந்திருக்காங்க. முக்கியமா இந்த வெப் சீரிஸ் வந்து படமா வந்து கொடுத்துருந்தா இன்னும் பயங்கரமா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அண்ட் இன்னும் சொல்ல போனா 1979 வந்த ஏலியன் படத்துக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற கதை தான் இந்த ஏலியன் எர்த். அப்ப இந்த ஏலியன் ஃபர்ஸ்ட் படம் 1975 எடுத்தது 2122 நடக்கிற கதையா? ஓ சூப்பருங்க. அப்புறம் டேவிட்னு ஒரு கேரக்டர் வரும். அது பண்ற சேட்டையெல்லாம் பாத்தீங்கன்னா சைலன்சர் மாதிரி ஊம குசும்பா நிறைய வேலையை பார்த்து விட்டுருச்சு இந்த வெப் சீரிஸ்ல. டேவிட் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இன்னொரு தடவை இந்த வெப் சீரிஸ் பாத்தீங்கன்னா அது பண்ற சில்மிசிங்கெல்லாம் உங்களுக்கு தெரியும். டேவிட்ங்கிற கேரக்டர் ரைட்டிங்கா இருக்கட்டும், அந்த டேவிட் ரோலை பிளே பண்ணவரா இருக்கட்டும், ரொம்ப
கட்டுலாம் நீட்டா நடிச்சு கொடுத்துருக்காரு. யாரு சாமி நீ, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸும் கேரக்டர் டீடைலிங்கும். என்னதான் வந்து இதுக்கு ஃபியூச்சரிஸ்டிக் கான்செப்டா இருந்தாலும் ஹியூமன் எமோஷன்ஸை வச்சு சைக்காலஜிக்கலா ப்ளே பண்ண விதம் எனக்கு இந்த வெப் சீரிஸ்ல பிடிச்சிருந்துச்சு. இந்த சீசன் 1க்கான பிளாஷ்பேக்கை இவங்க சொன்ன விதம் ரொம்ப யூனிக்கான ஒரு வேவா இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு பயப்படுற ஹாரர் ஃபீலுமே அந்த பிளாஷ்பேக் போர்ஷன் வந்து தந்துச்சு. மற்றபடி எடிட்டிங், ஸ்டண்ட், சவுண்டிங்கா, ஆர்ஆர் ஒர்க்ஸ் எல்லாமே சூப்பரா டெக்னிக்கலா ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த ஏலியன் சீனமாஃப அண்ட் இன்னும் 2-3 ஏலியன்ஸ் வந்து காட்டி அதுக்கான கேரக்டர் ஆர்க்ஸ் டெவலப் பண்ண விதம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றதை விட, நம்ம பார்க்காத ஒரு விஷயத்தை பார்த்து இந்த ஏலியன் எர்த் வெப் சீரிஸ் மூலியமா தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டியை வந்து கிளப்புது. என்னதான் அந்த ஏலியன்ஸ் எல்லாம் ஃபிக்ஷனல் கேரக்டரா இருந்தாலும் அந்த ஏலியன்ஸ் கூடயுமே வந்து ஒரு கேரக்டர் ஆர்க் வந்து பாக்குற நம்ம ஆடியன்ஸ்க்கும் டெவலப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல வரேன். அண்ட் இந்த ஏலியன் வெப் சீரிஸோட நெகட்டிவ்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதை வந்து இந்த 2 கம்யூனிட்டி யுட்டானி பாய் கவேலியருக்கு நடுவில் நடக்கிற சண்டையாவே வந்து கொண்டு போயிட்டாங்க. ஒரு வேர்ல்டுன்னு ஒன்று காமிச்சா கண்டிப்பா பீப்புள் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு மக்கள் எந்த மாதிரி வந்து சஃபர் ஆயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கொஞ்சம் சொல்லணும். அப்பதான் அந்த டிராமா இன்னுமே கொஞ்சம் இன்டென்ஸா வந்து பில்ட் ஆகும். பட் இது ஓகே, இவங்க இந்த கேரக்டர்ஸ்குள்ளேயே வந்து பிளே ஆகிற டிராமா எல்லாம் நல்லா இருக்கு. பட் மக்கள் எல்லாம் என்னடா பண்றாங்க இந்த உலகத்துல அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு ஃபர்ஸ்ட் எபிசோட்ல சும்மா இட்டானியோட ஆர்மி வந்து இந்த மாதிரி இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சும்மா பேச்சுவார்த்தையில மட்டுமே சொல்றாங்க. பட் மக்கள் எல்லாம் இல்லவே இல்லையா இந்த உலகத்துல அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து படம் பார்க்கும்போது ஒரு நெகட்டிவா எனக்கு தெரிஞ்சு. ரெண்டாவது, கொஞ்சம் ஸ்லோ பேசிங் தான். அண்ட் ஏலியன்ஸ் வச்சு சண்டை போடுறதை விட அதுக்கு பின்னாடி இருக்கிற டிராமா ரொம்ப பயங்கரமா டெவலப் பண்ணிட்டாங்க. பட் ஆனா அதுலயே நிறைய டைம் கடத்திட்டாங்களோ அப்படிங்கறதுனால கொஞ்சம் எல்லா எபிசோடு பார்க்கும்போது ஸ்லோவா இருக்கிற மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இது வந்து சீசன் 1 தான், கிளிஃப் ஹேங்கர்ல முடிச்சதெல்லாம் நல்லா இருக்கு. பட் நீங்க சொல்ல வேண்டியது இன்னும் நிறைய இருக்கேடா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த சீசன் 1 பார்த்து முடிச்ச மாதிரி இருந்துச்சு. சொல்ல போனா ஒரு 4 எபிசோடு சொல்ல வேண்டியதை 8 எபிசோட எடுத்து வச்சிருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தோணுச்சு எனக்கு பார்க்கும்போது. மற்றபடி புதுசா நான் ஏதாவது பார்க்கணும், ஏலியனை பத்தி எல்லாம் வந்து நான் வந்து பார்த்தது இல்லை, நான் ஒரு ஃப்ரெஷ்ஷா வந்து ஒரு ஏலியன் பிரான்சைஸ்குள்ள போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஏலியன் வெப் சீரிஸ் வந்து நீங்க பார்க்கலாம். தமிழ் டப்லையும் அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்பிங் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, ஸ்கிரிப்ட் ஒர்க்கு அண்ட் கான்செப்ட் அண்ட் கண்டென்ட் விட்டு எதுவும் புதுசா நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் வந்து மாத்தி எல்லாம் இல்லை, இருக்கிறத இருக்கிற மாதிரி டப் பண்ணி ரொம்ப அழகா வந்து இந்த தமிழ் டப்பிங் டீம் நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி எல்லாமே ஸ்பாய்லர் இல்லாமல் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஏதாவது பாயிண்ட்டை நான் மிஸ் பண்ணியிருந்தா ஸ்பாய்லர் இல்லாத பாயிண்ட்டை கண்டிப்பாக அதை நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் நான் ஏதாவது விஷயத்த ஸ்பாயில் பண்ணியிருந்தாலும் அதையும் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் அந்த ஸ்பாய்லர் எல்லாம் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் இந்த ஏலியன் எர்த் வெப் சீரிஸ்க்கு என்னோட ரேட்டிங் என்னன்னு கேட்டிங்கன்னா 100க்கு ஒரு 80 மார்க்ஸ் தருவாங்க. ஏலியன் எர்த் எ ஃப்ரெஷ் அண்ட் குட் சாஃப்ட் ரீபூட் ஃபார் ஏலியன் ஃப்ரான்ச்சைஸ் பட் ஹாவ் டு எக்ஸ்ப்ளோர் மோர் இன் த வேர்ல்டு பில்டிங். நான் உங்களை இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கிற வரைக்கும் நீங்களும் நல்லா இருங்க, எல்லாரையும் நல்லா வச்சிருங்க. அவ்வளவுதாங்க விஷயம். நன்றி, வணக்கம், பை பாய். நான் வரேங்க. பொட்டு